பார்த்தீங்கன்னா, நல்லா ஜோர்ன்னு மழை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷிஸ் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா, ரேண்டம் டேஸில் எடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து மர்ஜ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ vlog வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டேலேருந்து நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 29th எங்களோட யூசுவல் சண்டே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான், சிவா, தனிஷா, ஷையு மார்னிங் 9:30க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் வண்டியும் பார்த்தீங்கன்னா, முன்னத்து நாளே போய் எங்கள் அத்தை மாமா வீட்டில் இனோவா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், செகண்ட் ரோவில் தனிஷா, ஷையு உட்காந்துருக்காங்க. தேர்ட் ரோ கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு சீட்ஸ்லாம் ஃபுல்லாக திங்ஸ் அடுக்கி வச்சுருக்கோம். பெங்களூருக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வே சர்ஜாப்பூர் ரோட்டில் பிரியதர்ஷினி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்காக ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இங்கே பெங்களூர் சாம்பார் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது தான். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. அண்ட் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டில் இருக்கிற சோபா கிளாசிக் அண்ட் சோபா இட்டர்னியா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சண்டே ஃப்ளீ மார்க்கெட் அரேஞ்ச் பண்ணுறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ ஈவெண்ட் ஆர்கனைசிங் டீம் தான் இதை வந்து பண்ணுறாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப, இங்கே வந்து 400+ ஆக்கியுபைட் ஃப்ளாட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல எனக்கு தோணுச்சு, நம்ம ஹவுஸ் ஆஃப் ஷியோராவோட ஸ்டால் இந்த இடத்துல போடுறது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நமக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டால் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒசூரில் ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த இடத்துல ஸ்டால். பட் டோர்னமெண்ட்டில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா, உள்ள கோர்ட்டில் தான் இருந்தேன். ஈவெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடி பண்ணிவிட்டு, என்னோட ஹெல்ப்பர் தாராக்கும், தனிஷா ஷையுக்கும் நான் வந்து ஸ்டால் ரன் பண்ணுற பொறுப்பு குடுத்துட்டேன். ஸோ ஸ்டால் வந்து ஃபுல் டைம் அவங்க 3 பேர் தான் பார்த்துக்கிட்டாங்க. நான் லாஸ்ட்டில் என்னோட டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சு, ஈவெண்ட் முடியிற டைமில் போய் கணக்கு மட்டும் பார்த்து செட்டில் பண்ணியாச்சு. அது வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் இந்த ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு. இந்த ஃப்ளீ மார்க்கெட் இங்க நடக்கப் போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்தது ரொம்ப லேட்டு. அதுக்கப்புறம் நான் சிவா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, நான் அந்த ஈவென்ட் ஆர்கனைசர் கிட்ட ஃபைனலைஸ் பண்றதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்துச்சு இதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்றதுக்கு. கொஞ்சம் பேனிக் ஆயிட்டேன். ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம வந்து ஸ்டால் போடலான்ட்டு முடிவெடுத்தது தப்பான டிசிஷனோ அப்படின்ட்டுலாம் தோண ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் சிவா வந்து, "நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு" அப்படின்னு சொன்னாரு. சிவா மட்டும் இல்லாம என் பசங்க 2 பேருமே அவ்ளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரைடே நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷையு என் கூடயும், சிவா கூடயும் 3 மணி வரைக்கும் உட்காந்து வேலை செஞ்சா. தனிஷாவ தூங்க சொல்லிட்டோம். ஏன்னா, அவளுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. பட் அவள் தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன டெக்னிக்கல் சப்போர்ட் குடுக்க முடியுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் படுத்தா. டு பி ஹானஸ்ட், சிவா, தனிஷா, ஷையு இவங்க 3 பேரோட ஹெல்ப் லாஸ்ட் மினிட்ல இல்லாம இருந்திருந்துச்சுன்னா, என்னால கண்டிப்பா இந்த ஸ்டால வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் ஸ்டால்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்கா நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்ட்டு. ஸ்டால்ல நடந்த இன்னும் சில விஷயங்கள்லாம் லாஸ்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ப்ராடக்ட் பத்தி உங்ககிட்ட சொல்லணும். அந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகாரோவோட வால்யூமைசர் அண்ட் ஹேர் ட்ரையர். இது வந்து பார்த்தீங்கன்னா, 1200 வாட்ஸ் ஹேர் ட்ரையர் கிரியேட்ஸ் ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஏர் ஃப்ளோ ஃபார் ஜென்டில் ட்ரையிங். இது வந்து பார்த்தீங்கன்னா, சலூன் ஸ்டைல் வால்யூமைசர் ஹேர் ட்ரையர். வீட்லயே பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட்டாவும் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவல் பேரலோட வருது. ஸோ பெட்டர் வால்யூம் அண்ட் ஸ்டைலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 360 டிகிரி ஏர் ஃப்ளோ இருக்கு. ஸோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் ஹீட் இருக்கு. லோ ஃபார் தின் ஹேர், ஹை ஃபார் திக் அண்ட் கோர்ஸ் ஹேர் அண்ட் 2 ஸ்பீட் செட்டிங்ஸ் ஃபார் ஸ்டைலிங் வெர்சாட்டிலிட்டி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஹேர் வாஷ் 80% ட்ரை பண்ணிட்டு, இப்போ நான் வால்யூமைசர் யூஸ் பண்ண போறேன். 80% டவல் ட்ரை கண்டிப்பா பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ட்ரிப்பிங் வெட் ஹேர்ல பண்ணக்கூடாது. இதில வந்து ஆன்டி ஸ்கேல்ட் ஹெட் டிசைன் வித் ஐகானிக் டெக்னாலஜி இருக்கனால, ஃப்ரிஸ்னஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி குடுக்கும். வால்யூமைசர் ஓவர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேமேஜிங் பிரிவென்ட் பண்றதுக்கு. ஸோ நம்ம வந்து வால்யூமைசர் என்னடா சடனா வொர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டுலாம் வரி பண்ண தேவையில்ல. அது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் யூஸ் பண்றதுக்கு. இந்த ப்ராடக்ட் மென் அண்ட் விமென் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம்.
இதில 2 இயர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸோட வாரண்டியும் குடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்ட நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, என்னோட ஹேர்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா வால்யூம் ஏறுன மாதிரி இருக்கு. அண்ட் ஃப்ரிஸினஸ் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ரெட்யூஸ் ஆயிருக்கு. என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. அண்ட் 100% ட்ரை ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட க்ரவுன் பார்ட்ல கூட வால்யூம் இன்க்ரீஸ் ஆயி பார்க்கறதுக்கு அவ்ளோ நல்லாருக்கு. விளாக் அப்படியே டியூஸ்டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. அன்னைக்கு மார்னிங் வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை தோசையும், தக்காளி சட்னியும். தனிஷா ஆஸ் யூசுவல் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டா. ஷையுக்கு வந்து ஹாலிடே தான் இருந்துச்சு. ஆனா அடுத்த நாள் அதாவது வெட்னஸ்டே ஏப்ரல் 1 நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகுது. ஷையுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெங்களூர்லாம் போறது ரொம்ப கஷ்டம். அதனால இன்னைக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு நெனச்சோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஸ்டால்லாம் போடுறதுக்கு முன்னாடி அந்த வீக்லயே எப்பயாவது போயிட்டு வரலான்ட்டு. பட் திடீர்னுட்டு ஸ்டால் கமிட்மெண்ட் பண்ணதால, அதனுடைய வேலை இருந்துச்சு. ஸோ ஷைவ் கிட்ட நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். நம்ம மண்டே போலாம் அப்படின்ட்டு. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டா. பட் மண்டே எங்களோட நிலைமையே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டாலுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டால்லையும் ஃபுல் டே அங்க வேலை இருந்ததால, மண்டே வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. வீட்லயே வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணலாம், செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பெங்களூர் போற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. ஷை தான் கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆயிட்டா. "நீங்க மண்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, திருப்பி கூட்டிட்டு போல" அப்படின்ட்டு. அப்புறம் அவளுக்கு புரிய வச்சேன். அவளும் புரிஞ்சுக்கிட்டா. "ரொம்ப டயர்டா இருக்கு கண்ணா, நம்ம வந்து டியூஸ்டே போலான்னு" சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டா. ஸோ அதனால தான் தனிஷாவ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, நாங்க வந்து ரெடி ஆயிட்டோம். யூசுவலா வந்து தனிஷாக்கு ஆஃப்டர்நூன் 12:00 தான் போய் லஞ்ச் குடுப்போம். பட் 12:00 லஞ்ச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க பெங்களூர் கிளம்பி போனா, திருப்பி தனிஷாவ கூப்பிடுறதுக்கு 4:00 எங்களால திருப்பி அந்த டைம்க்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டு, தனிஷா காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போறப்பயே லஞ்சும் ரெடி பண்ணி குடுத்தாச்சு. ஒரு 10:00 போல வீட்லருந்து கிளம்புனோம். சும்மா கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் தான் ஷாப் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம சர்ஜாப்பூர் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, Zudio, Azorte, வெஸ்ட் சைடு இது எல்லாமே இருக்கு. ஸோ அங்க போயிட்டா நம்ம வந்து எந்த ஷோரூம்ல என்ன பார்க்குறோமோ பிடிச்சிருக்கோ அத எடுத்துக்கலான்ட்டு அங்க கிளம்பி போயாச்சு. ரொம்ப பெரிய ஷாப்பிங்லாம் இல்ல. ஸோ லைட்டா ஷாப் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைம்க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஈவினிங் தனிஷா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வேலை இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்து ஹெல்த் கார்டு குடுத்துருந்தாங்க 2 பேருக்குமே. இது வந்து டாக்டர் கிட்ட போய் எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு, சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ செக்கப்க்காக பாக்லூர் ரோட்ல இருக்கிற ஐ ஃபவுண்டேஷனுக்கு போய் பண்ணிட்டோம். ஸ்கூல்லேருந்து இந்த ஹெல்த் கார்டு குடுக்குறப்ப தான் எனக்கு வந்து தோணுச்சு, பசங்களுக்கெல்லாம் ஐ செக்கப் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயராவது இது பண்ணணும். அப்படின்னா தான் ஏதாவது ஏர்லி ஸ்டேஜ்லயே பவர்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்கூல்ல இந்த கார்டு குடுத்ததால இந்த செக்கப் பண்ணோம். இல்லன்னா அது கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள், அதாவது மண்டே அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சது. ஸோ நம்ம வீடோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இப்படி தான் இருந்துச்சு. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ஸ்டால் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மினிமமான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்கா தெரியல. இது வந்து ப்ராடக்ட்ஸ் நெறையா இருக்கு. ஒண்ணொண்ணுத்துக்கும் நம்ம லேபிள் குடுக்கணும், பிரைஸ் டேக் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை இருந்துச்சு. ஸோ இத்தன ப்ராடக்ட்ஸையும் நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போறது, அங்க வந்து ஸ்டால் செட்டப் பண்றது. ஸோ ஸ்டால்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அன்பேக் பண்றது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். பட் நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோட ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கம்ப்ளீட்டா சொல்லி முடிக்கல. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்து ஸ்டால் பார்த்தீங்கன்னா, 29த் மார்ச் சண்டே அன்னைக்கு தான் நாங்க போட்டிருந்தோம். பட் அதுக்கு ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து ஸ்டால் கன்ஃபார்மே பண்ணது. அதாவது ஒரு வெட்னஸ்டே அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டாலுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் என்கிட்ட இல்ல. ஸோ அப்பதான் வந்து நான் திடீர்னுட்டு இந்த டிஸ்ப்ளே ட்ரேலாம் வந்து ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டால்ல டேபிள்ஸ் வந்து குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து லைட்டா டவுட் இருந்துச்சு. என்னோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க குடுக்குற 4 டேபிள் வந்து சஃபிஷியன்ட்டா இருக்குமா? இல்லையா? அப்படின்றது. ஸோ இம்மீடியட்டா ஆன்லைன்ல வந்து இன்னொரு ஒரு 2 டேபிள் இல்ல 3 டேபிள் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணேன். அது வந்து ஈஸியா டிட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம கார்ல எடுத்துட்டு போறப்ப கூட டிட்டாச் பண்ணிட்டு, டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, நம்ம எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து போய் திருப்பி மேண்டில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் 1 டே ப்ராசஸ். அதாவது வெட்னஸ்டே ஈவினிங் வந்து எல்லாமே ஆர்டர் போட்டேன். லக்கீலி எனக்கு வந்து இந்த டிஸ்ப்ளே ட்ரே ஆகட்டும், அதுக்கப்புறம்
என்னோட டேபிள் ஆகட்டும் எல்லாமே சாட்டர்டேக்குள்ளே வந்துருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கு. பட் எதுக்குமே வந்து லேபிள் இல்லாட்டி பிரைஸ் டேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பட் ஆக்சுவலி ஒரு ஸ்டாலுன்னு நம்ம போடுறப்ப, எல்லா ப்ராடக்ட்ஸ் மேலேயும் பிரைஸ் டேக் இருக்கிறப்ப தான் கன்ஃப்யூஷன் நமக்கும் இருக்காது. அண்ட் அகைன் வர கஸ்டமர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்காது. அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க. நம்ம வேற கஸ்டமர்ஸ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப, இவங்களுக்கும் ஆன்சர் பண்ணணும், அவங்களுக்கும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த பிரைஸ் டேக் வந்து ப்ராடக்ட்ஸ் மேலே இருந்துட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நான் சிவா தான் ஸ்டார்ட் பண்ணோம் பிரைஸ் டேக் வந்து போடுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. யூசுவலா வந்து ஷையு இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டா. இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவ இன்னும் சின்ன குழந்தை தானே. பட் என்னன்னு தெரியல, சர்ப்ரைசிங்லி இந்த தடவ வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஃப்ரைடேலேருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா. லைக் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து. ஆஃப்டர்நூன் டைம்ல நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நைட்ல மட்டும் தான் சிவா ஜாயின் பண்ணாரு. அவரோட ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ ஃப்ரைடே ஆஃப்டர்நூன்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ் டேக் எழுதுறது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன வேலைலாம் நான் பண்ணிட்டு இருந்தேனோ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து சிவாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க்கை நாங்கள் எல்லாரும் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஷையு வந்து எங்கள் கூட உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அன்னைக்கு ஃப்ரைடே நைட் எங்கள் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு நாங்கள் படுக்கிறப்ப 3 மணி. 3 மணி வரைக்கும் அவளும் உட்காந்து எங்கள் கூட பண்ணிட்டு இருந்தா. தனிஷாக்கு வந்து ஹாலிடேஸ் இல்ல. ஸ்கூல் இருக்கனால நாங்க வந்து படுக்க சொல்லிட்டோம். பட் எங்களோட அந்த பேனர், அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் நாங்க கொஞ்சம் கண்டக்ட் பண்ணோம். ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நம்மளோட ஸ்டால் வந்து என்கேஜிங்கா இருக்கும். வெறும் ப்ராடக்ட் சேல் பண்றது மட்டும் இருந்தா கொஞ்சம் ஒரு மாரி போரிங்கா கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு சொசைட்டி அப்படின்றப்ப ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஸோ லேடீஸ் வந்து ஆப்வியஸ்லி அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இன்னொன்னு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டால்ஸ்ல வந்து எங்களுக்கு அந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபுட் ஸ்டால் இருக்கும், ஜுவல்லரி, சாரி இதெல்லாம் இல்லாம அதுக்கப்புறம் கேம் ஸ்டால்ஸ் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரின்றப்ப கண்டிப்பா குழந்தைங்களையும் லேடீஸ் வந்து கூட்டிட்டு வருவாங்க. அப்படின்றப்ப நம்ம ஸ்டால்லயும் கொஞ்சம் ஏதாவது கேம்ஸ் மாரி ஆர்கனைஸ் பண்ணா, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கும் நம்ம ஸ்டால் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க அப்படி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கான வந்து பிரிண்ட் அவுட்ஸ் அந்த பிரிண்ட் அவுட்ஸும் வந்து சும்மா என்னன்றது பிளாக் அண்ட் ஒயிட்ல எழுதி அந்த பிரிண்ட் அவுட் பண்றத விட கலர்ஃபுல்லா இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனிஷா கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ தனிஷா தான் வந்து கேன்வா ஆப்ல கலர்ஃபுல்லா அந்த பிரிண்ட் அவுட்ஸ்லாம் பண்ணி எங்களுக்கு குடுத்தா. ஸோ கம்ப்ளீட்டா டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து தனிஷா பண்ணி குடுத்தா. அதுக்கு மேல நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவளுக்கு ஹோம் ஒர்க்ஸ் இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு. இது பண்ணதே அவ பெரிய விஷயம். அண்ட் ஷையு, சிவா இவங்க எல்லாருமே இதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் இவங்க 3 பேரோட ஹெல்ப் இல்லாம என்னால வந்து அந்த ஸ்டாலை ரன் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் ஸ்டால். அண்ட் வித்தின் 3 டேஸ்ல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஸ்டாலுக்கு கிளம்புறதுக்குள்ள அப்பா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் எங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டால் வந்து இந்த சோப்பு, அதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் போட்டிருந்தேன். பட் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. ப்ளஸ் அது வந்து எனக்கு ஸ்டால் போடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் பெருசா இல்ல அந்த டைம்ல. என்னன்னா நான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். அந்த டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து அ இந்த மாரி ஆன்டர்பிரினர்ஸ் யாராவது பிசினஸ் பண்றவங்கலாம் ஸ்டால் போடுங்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்க. அது பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்காக வச்ச டோர்னமெண்ட். ஸோ இந்த மாதிரி விமென்லாம் யாராவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்டால் போட்டிங்கன்னா, எங்களுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அங்க வந்து ஸ்டால் போட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. ஒரு 1 வீக் டைம் எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணேன். லைக் சோப், கிரீம்ஸ், பாடி பட்டர் இதெல்லாம். ஆக்சுவலி என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் வந்து யூசுவலா ஸ்டாக் வைக்க மாட்டேன். என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன் பேசிஸ்ல தான் நான் மேனுஃபேக்சர் பண்ணுவேன். லைக் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க, கலர் வேணான்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு ஷியா பட்டர் ஜாஸ்தி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கஸ்டமைசேஷனுக்கு ஏத்தபடி தான் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவேன். ஸோ ஐ டோன்ட் கீப் ஸ்டாக்ஸ். அப்படின்ற பட்சத்தில எனக்கு வந்து கரெக்ட்டா 1 வீக் டைம் தான் முன்னாடி தான் அவங்க வந்து சொன்னாங்க. இந்த மாரி ஒரு ஸ்டால் நீங்க போடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல என்னோட பிசினஸ் இன்டென்ஷனல்ல நான் பண்ணல. ஓகே ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக 1 வீக் முன்னாடியிலருந்து
கொஞ்சம் நைட் ஒர்க்கும் பண்ணி நான் எல்லா ப்ராடக்ட்ஸும் ஏன்னா நம்ம ஸ்டால்ன்னு போடுறப்ப சும்மா ஒரு 4 ஐட்டம் வச்சா நல்லா இருக்காது. இது மாரி கொஞ்சம் ஃபுல்ஃபில்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்டின்ட்டு ஒரு 1 வீக் டே டைம்ல என்னால இந்த மேனுஃபேக்சரிங் ஒர்க் பண்ண முடியல. வேற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ நைட்ல வந்து கொஞ்சம் கண்ணு முழிச்சு எல்லாம் பண்ணிட்டு எப்படியோ ஸ்டாலுக்கு போயாச்சு. பட் ஸ்டால்ல சுத்தமா நான் அங்க வந்து ஸ்டால்ல இல்லவே இல்ல. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில வந்து எந்த சோப் இந்த காஸ்ட், இந்த கிரீம் இந்த காஸ்ட் அப்படின்றத போட்டு குடுத்துட்டேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து அத ஞாபகமும் வச்சுக்க முடியாது. அண்ட் எனக்கு எல்லாத்தையும் லேபிள் பண்றதுக்கு, பிரைஸ் டேக் பண்றதுக்குலாம் டைமே இல்லாம இருந்துச்சு. அதனால ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி குடுத்துட்டேன். என்னோட ஹெல்ப்பர் தாரா இருந்தாங்க. ஸோ தனிஷா, ஷையு இவங்க 3 பேரும் தான் கம்ப்ளீட்டா ஸ்டால் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அந்த ஸ்டால்ல செட்டப் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சோப்ஸ்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் கிரீம்ஸ், லோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்து அவங்க 3 பேர் தான். அதே மாதிரி மணி கலெக்ட் பண்ணுறதும் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஃபைனலா ஏன்னா நான் வந்து டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாங்க வின் பண்ணோம். அடுத்து வந்து செமி ஃபைனல்ஸ்க்கு போனோம். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா நான் வந்து அதில இன்வால்வ் ஆயிருந்தேன். இதில வந்து என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஸ்டால் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பெருசா அதில கிடைக்கல. ஸோ அப்படி பார்த்தா இதுதான் இந்த சண்டே லாஸ்ட் 29த் ஆஃப் மார்ச் நம்ம ஹவுஸ் ஆஃப் ஷியோராவோட ப்ராடக்ட்ஸ் போட்டது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டால் அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாவும் இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் லாஸ்ட் மினிட்ல தான் நம்ம வந்து ஸ்டால் கன்ஃபார்ம் பண்ணோம். அ இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு டென்ஷனா இருந்துச்சு. எப்படி பண்ண போறோம்? ஏது பண்ண போறோம்? அ ஸ்டாலுக்கான திங்ஸ் இல்ல. ப்ராடக்ட் ஸ்டாக் இருக்கு. பட் அத டிஸ்ப்ளே பண்றதுக்கு டேபிள் அது எப்படியோ லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணி எல்லாமே ஸ்டாலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியும் வந்து எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி ஸ்டாலுக்கு போறப்ப நான் வந்து பசங்ககிட்ட கேட்டேன். உங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் வாங்க. ஏன்னா, அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஏது இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க எனக்கு போர் அடிக்குது. ஐயோ! எனக்கு பிடிக்கல. அப்படிலாம் நீங்க அந்த டைம்ல வந்து அங்க சொன்னீங்கன்னா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, இப்பவே வந்து நீங்க அவ வீட்ல இருங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல, இல்ல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நாங்க வர்றோம். எங்களுக்கும் இது எப்படி இருக்குன்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ எல்லாமே நாங்க கிளம்பி போனோம் 9:30க்கு. என்னோட ஈவென்ட் ஆர்கனைசர் வந்து அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி குடுத்துருந்தாங்க. எப்படின்னா, அவங்களுக்கு வந்து 11 ஏஎம்ல இருந்தே எங்களுக்கு ஸ்டால் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ 11 ஏஎம்ல இருந்து நைட் 9 பிஎம் வரைக்கும் ஸ்டால். பட் உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதாவது அந்த சொசைட்டில இருக்க கஸ்டமர்ஸ்லாம் எப்போ வருவாங்கன்னா, ஒரு 4, 5 மணிக்கு மேல தான் வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 11:00ல இருந்து பயங்கர ஸ்காட்சிங் வெயில் இருக்கும். ஸோ அந்த வெயில்ல வந்து யாரும் வந்து ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க. கேனோப்பி வந்து ஸ்டாலுக்கு எங்களுக்கு போட்டிருந்தாங்க. பட் வந்து ஷாப் பண்றவங்களுக்கு வெயில் தானே இருக்கும். கேனோப்பிக்குள்ள நாங்க இருப்போம். பட் வந்து வெளிய வந்து ஷாப் பண்றவங்களுக்கு வந்து வெயில் கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த வெயில் டைம்ல வந்து யாருமே ஷாப்பிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஈவினிங்க்கு மேல தான் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஸோ வி வர் பிரிப்பேர்ட் ஃபார் இட். ஸோ நாங்க என்ன பண்ணோம், நாங்க அதான் நீங்க வீடியோல பார்த்த மாதிரி 9:30 போல வீட்ல இருந்து கிளம்புனோம். போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நாங்க அங்க ரீச் ஆகுறப்ப கரெக்ட்டா 11 ஏஎம் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஈவென்ட் ஆர்கனைசரும் அங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டு நாங்க ஸ்டால் செட்டப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ 4 பேரு. நானு, சிவா, தனிஷா, ஷையு. நாங்க 4 பேர் இருந்தும், அந்த கம்ப்ளீட்டா ஸ்டால் செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. 2 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிருக்கும். 2 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அதே எங்களுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்ட்டு செட்டப் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மேபி அவங்க ஆல்ரெடி ஸ்டால் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். பட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் நாங்க பண்ணோம். ஸோ பேனர்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டால் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட் செட்டப்லாம் பண்ணி முடிச்சோம். பண்ணி முடிச்சதுக்கப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1:30, 2 கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வெயில்னால என்னதான் கேனோப்பி இருந்தாலும் கொஞ்சம் வெயிலோட இது இருந்துச்சு. பசங்க வந்து கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நான் சொல்றது ஸ்டால் மட்டும் தான். அதாவது ப்ராடக்ட்ஸோட ஸ்டால் மட்டும் தான் செட் பண்ணியிருந்தோம் 2 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு ஒரு டேபிள் போட்டு கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 2 கேம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஒண்ணு வந்து இந்த கப்ஸ் வச்சு பிரமிட்ஸ் நம்ம பில்ட் பண்ணிட்டு, பசங்க வந்தா அத வந்து த்ரோ பண்றது அந்த ஒரு கேமு. அதுக்கப்புறம் கப்ஸ் வச்சுட்டு பால் ஒரு லைன் போட்டுட்டோம். அந்த லைன்ல அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பால் கரெக்ட்டா தூக்கி போடுற மாரி அந்த கப்க்குள்ள. ஸோ கப்க்குள்ள விழுந்தா உங்களுக்கு வந்து பிரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேம்ஸோட கம்ப்ளீட்
ஐடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷையூவோடது. அ அந்த கேம் என்ன அப்படின்றத கன்வே பண்றதுக்கான அந்த போஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தனிஷா பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்க வந்து அங்க அ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு நல்லா சுட சுட ஒப்பட்டு இருந்துச்சு. ஸோ ஆளுக்கு 2, 2 ஒப்பட்டு. 1 தேங்காய் ஒப்பட்டு, 1 வந்து அ பருப்பு ஒப்பட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இன்கேஸ் பசிச்சது, அங்க ஃபுட்டு நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா, இத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் இந்த கேமு, ஸ்டாலு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒபட் சாப்பிட்டு முடிச்சோம். ஸோ ஒபட் சாப்பிட்டதால எங்களுக்கு லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பசி இல்ல. அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல நெனைக்கிறேன். ஒரு 3, 4 மணிக்கிட்ட லைட்டா பசிக்க ஆரம்பிச்சுச்சு பசங்களுக்கு. சரி ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா, அங்க வந்து ஈவ்னிங்க்கு மேல அதாவது ஒரு 5:00 கிட்ட தான் சாட் ஸ்டால் வந்துச்சு. பட் ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஸ்டால் அப்படின்றது இல்ல. எங்க பக்கத்துல இருக்க ஸ்டால்ஸ் போட்டிருந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, Swiggy, Zomatoல தான் ஆர்டர் பண்ணி அவங்களும் சாப்பிட்டாங்க. சில பேர் வீட்ல இருந்தே பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வீட்ல செஞ்சு எடுத்துட்டு வரதுக்குலாம் டைம் இல்லாம இருந்துச்சு. ஸோ அப்புறம் பசங்க பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கவும், சிவா வந்து பக்கத்திலேயே ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட், அது என்ன ரெஸ்டாரண்ட் கூட எனக்கு தெரியல. ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. நாங்க ஆர்டர் போட்டு, அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. ஒரு 5க்கு மேல தான் வந்துச்சு. ஆமா, நாங்க ஆர்டர் போடுறப்பயே ஆல்மோஸ்ட் வந்து 4 கிட்ட ஆயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு ரீச் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 5:00 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 5:00 வந்து நான் வந்து என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட்டு பசங்க சாப்பிடட்டும். ஏன்னா எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டா, இன்கேஸ் யாராவது வாங்க வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு பசங்கள சாப்பிட சொன்னேன். ஸோ பசங்க வந்து அந்த சைட்ல உட்காந்து, ஸ்டாலுக்கு அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த லேடீஸு, ஃபேமிலி எல்லாருமே மென்லாம் கூட வந்திருந்தாங்க குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு. ஏன்னா, அவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் வந்து இங்க நடக்குது உங்களோட சொசைட்டில அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலியா வந்திருந்தாங்க. குழந்தைங்க வந்து கேம் செக்ஷன்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் லேடீஸ்லாம் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுட்டாங்க. வர ஆரம்பிக்கவும் அ ஸோ என்னால போய் சாப்பிட முடியல. பசங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "நீ இங்க போய் சாப்பிடுங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் பசங்களுக்கு வந்து இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வந்து இது என்ன ப்ராடக்ட், இது என்ன ஏதுன்னு கேட்டா, அவங்களுக்கு சொல்ல தெரியாதுல்ல குழந்தைங்களுக்கு. அதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே இருந்துட்டேன். ஆ அப்பதான் ஒரு 5:00 மேல தான் வந்து கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 7:15 மேல மழை வர ஆரம்பிச்சுருச்சு. ஃபர்ஸ்ட்டு லைட்டா ட்ரிஸ்லிங் தான் இருந்துச்சு. நான் அப்படியே இருந்தேன். ஐய்யய்யோ! இப்போ தான் வந்து வர ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள வந்து இப்படி மழை பெய்ய ஆரம்பிக்குதே அப்படின்ட்டு. ஆம் சரி அப்புறம் நாங்க நெனச்சோம், லைட்டா ட்ரிசில் தானே ஆகுது. அப்படியே ஸ்டாப் ஆயிடும்ன்ட்டு. பார்த்தீங்கன்னா, நல்லா ஜோர்ன்னு மழை. அதுக்கப்புறம் நாங்க வந்து எல்லாமே அப்படியே சைட்ல எடுத்து வச்சிருந்தோம். ஏன்னா, எதுவுமே நனஞ்சிடக்கூடாதுல்ல. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமும் ஒரு சில பேர் வந்துட்டுருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து சில பேர் வந்து வாங்கிட்டு போனவங்கலாம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. லைக் உங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. ப்ளஸ் நம்ம கான்டாக்ட் நம்பரும் வாங்கிக்கிட்டாங்க. நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சர்ல எங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னா கூட நாங்க உங்கள கான்டாக்ட் பண்றோம் சொல்லிட்டு போனாங்க. இது இல்லாம ஒரு கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்கவும், கொடை பிடிச்சுட்டே வந்து, மேம் எத்தன மணி வரைக்கும் இருப்பீங்க? இன்கேஸ் வந்து மழை நின்றுச்சுன்னா, நான் வந்து எங்க மதர் இன் லாவையும் கூட்டிட்டு வரேன்." அப்படின்ட்டுலாம் வேற சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் நாங்க சொன்னோம், இந்த மாரி 9 பிஎம் வரைக்கும் எங்களுக்கு டைம் குடுத்துருக்காங்க ஸ்டாலுக்கு அப்படின்ட்டு. ஆ சரி இவ்ளோ மழையில எங்க வரப்போறாங்க அப்படின்னு நெனச்சோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி மழை கொஞ்சம் கம்மியாகவும், அவங்க போய் அவங்க மதர் இன் லா, அவங்க ஃபேமிலில இருக்கவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து திருப்பி ஷாப் பண்ணாங்க. ஸோ இது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். மழை ஒரு பக்கம் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சதும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் இருந்துச்சு. சர்ப்ரைசிங் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் நாங்க பேசிட்டுருக்கோம். இந்த மாரி ஸ்டால் போடலாம். அது அந்த மாதிரி இந்த டாபிக் ரிலேட்டடாவே நம்ம வீட்ல பேசிட்டுருக்கோம்ல. Instagramமோட அல்காரிதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. நம்ம என்ன பேசுறோமோ, அதுக்கேத்த மாதிரி நம்ம ஃபீட்ல வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாலுக்கு போறதுக்கு ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி, ஒரு மாதிரி ரீல்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்மால் பிசினஸ் ஓனரா இருக்கீங்கன்னா,
ஸ்டால்ஸ் வந்து போடுறப்ப ஸ்டால்ஸ் வந்து நல்ல விஷயம் தான். பட் ஸ்டால்ஸ் வந்து போடுறப்ப ரொம்ப யோசிச்சுக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரி சொசைட்டி, அபார்ட்மெண்ட், கம்யூனிட்டிலலாம் ரொம்ப யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்டால் போட்டேன். பட் வந்து எனக்கு சுத்தமா சேல்ஸே இல்ல. எனக்கு எந்த ஒரு ரீச்சும் இல்ல. ஆளுங்களே வரல. கீழயே இறங்கி வரல. ஏன்னா இந்த மாரி அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் ஸ்டால் போடுறாங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து யார் அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கலாம் வாங்குவாங்க செலவு பண்ணி. ஸோ அதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஈவென்ட் ஆர்கனைசர் கிட்ட கேட்டுக்கோங்க. போன வாரம் நடந்துச்சா? அப்படின்ட்டுலாம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரீல்ஸ்ல பார்த்தது. பட் அப்பதான் நான் யோசிச்சேன், இதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லையே! நம்ம டக்குன்னு ஸ்டால் புக் பண்ணிட்டோமே! என்ன ஆக போதோ? அப்படின்ட்டு. ஒரு மாரி கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. என்னோட இன்டென்ஷன் இந்த ஸ்டாலுக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிசினஸ் நடக்கணும். ரொம்ப இன்கம் எடுக்கணும் அப்படின்ற மோட்டிவ் இல்ல. வந்தா சந்தோஷம் தான். பட் எனக்கு மெயினா என்னோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிராண்ட் ஹவுஸ் ஆஃப் ஷியோரா வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஏன்னா நான் மார்க்கெட்டிங்க்கு வந்து பெருசா எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. அட்லீஸ்ட் இந்த மாரி ஸ்டால்ஸ்லாம் போடுறப்ப, நம்மளோட ஹவுஸ் ஆஃப் ஷியோரா வந்து 4 பேருக்கு ரீச் ஆகும். அந்த ஒரு மோட்டிவ்ல தான் போனேன். பட் பிசினஸ் நடந்தா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? நடக்கட்டும். நடந்தா சந்தோஷம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் நான் போயிருந்தேன். பட் 2, 3 நாளைக்கு முன்னாடி இந்த மாரி ரீல்ஸே பார்த்தேனா, எனக்கு வந்து ஸ்டால் போட்டேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஃபுல் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மனி இப்படிலாம் பார்க்குறப்ப லைட்டா கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னடா ரீச்சே இருக்காதோ! பிசினஸ் நடக்கல அது விடுங்க. அ ஆளுங்களே இறங்க மாட்டாங்களா? ஆளுங்க இல்லாட்டி சுத்தமா நம்ம வந்து நம்மளோட பிராண்டுக்கு வந்து ஒரு ரீச்சே இருக்காதே! இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா என்னோட பயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்த விஷயம் தான் நல்ல ரெஸ்பான்ஸ். நெறைய பேர் வந்திருந்தாங்க. என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, அந்த மழை மேபி பெய்யாம இருந்துச்சுன்னா, இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட நல்லது நடந்துச்சா, ஸோ ஐ வாஸ் ரியலி ஹேப்பி. அ ஆளுங்களோட ரெஸ்பான்ஸ் வச்சு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தவங்க போய் கூட்டிட்டு வந்தாங்கன்ட்டு. மழை லைட்டா தான் நின்னுச்சு. ஆனாலும் லைட்டா ட்ரிஸ்லிங் ஆயிட்டே இருந்துச்சு. ஃபுல்லாலாம் நிக்கல. ஆனாலும் அவங்க போய் அவங்க வீட்ல இருக்கவங்கள கூப்ட்டுட்டு வந்து திருப்பி ஷாப் பண்ணாங்க. அப்புறம் ஒரு கஸ்டமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலுக்குள்ளேயே ஏன்னா மழை பெஞ்சுட்டு வெளிய வந்து லைட்டா ஒரு மாரி மெஸ்ஸியா இருந்துச்சா, ஸோ ஸ்டால்குள்ளேயே வந்து அம் ஷாப் பண்ணலாம் ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, அவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் புடிச்சிருச்சு. திருப்பி நம்ம ஸ்டால் போடுவோமா இல்லையான்னு தெரியல. என்னதான் ஆன்லைன்ல இருந்தாலும், நேர்ல பார்த்து வாங்குற மாதிரி இருக்காதுல்ல. இந்த வார்த்தைய சொல்லிட்டே உள்ள ஸ்டால்குள்ள வந்துலாம் ஷாப் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில ஐ வாஸ் ரியலி ஹேப்பி. ஸோ இந்த ஸ்டால் வந்து எனக்கு ஃபேவரபிளா ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. பட் இதுவே வந்து அடுத்த ஸ்டால் நான் ஒண்ணு பிளான் பண்றேன்னா, இதே மாரி நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் கேரண்டி இல்ல. ஆஸ் பர் மை ரிசர்ச். அம் நான் ஆல்ரெடி ரீல்ஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எவ்ரி வீக் வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல போடுறப்ப, அது கரெக்ட்டான வார்த்தை தானே. எவ்ரி வீக் போடுறப்ப, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எவ்ரி வீக்கும் செலவு பண்ணி வாங்குவாங்களா? அப்படி யோசிச்சு பார்த்தா இல்ல தான். இப்போ நடந்த ஸ்டாலுக்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸே இன்னொரு தடவைக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரியாது. கேரண்டி இல்ல. ஐ திங்க் இட்ஸ் பேஸ்ட் ஆன் லக். ஸோ தெரியல. இந்த வாட்டி எனக்கு நல்லபடியா நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கேம்ஸ்லாம் வச்சிருந்தோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நெறைய கிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டால்ல கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சு இந்த கேம்ஸ்லாம். அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா விளையாடுற மாதிரிலாம் கேம்ஸ் ஷையோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா. ஸோ அது வந்து அவங்களுக்கு புடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாரிலாம் விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவ நான் இங்கேயோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இன்னொரு விலாக்ல நம்ம சந்திக்கலாம். பாய். Missing someone